Hello guys, welcome to Barbells and Dumbbells YouTube channel. So guys, நம்ம subscriber ஒருத்தர் பார்த்தீங்கன்னா லீ பிரீஸ்டோட 1000 reps leg workout பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ the 1000 reps leg workout அப்படின்னு சொல்கிறத விட 1000 reps in leg press. லீ பிரீஸ்ட் பார்த்தீங்கன்னா leg press மெஷினில் 1000 reps பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளார போகலாம். லீ பிரீஸ்ட் ஒரு பாடி பில்டிங் ஃபினாமினன், பாடி பில்டிங் ஸ்பெசிமன், ரொம்பவே ஷார்ட்டான பாடி பில்டர். இவரோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5 feet 4 inches தான். பட் ரொம்பவே மேசிவான பாடி பில்டர். லீ பிரீஸ்ட் அவருடைய ஆர்ம்ஸ், பைசப்ஸ், ட்ரைசப்ஸ் அண்ட் ஃபோர் ஆர்ம்ஸுக்கு ரொம்பவே ஃபேமஸ். பட் லீ பிரீஸ்ட் பார்த்தீங்கன்னா அவரோட லெக்ஸுக்குமே ரொம்பவே ஃபேமஸ். லீ பிரீஸ்டோட குவாட்ஸ், கால்ஃப் மசில்ஸ், அவரோட குவாட்ஸோட அவுட்டர் ஸ்வீப் ரொம்பவே எனார்மஸாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி வெல் டீட்டெயில்டாக இருக்கும். லீ பிரீஸ்டோட இந்த எனார்மஸ் லெக்ஸுக்கான சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லீ பிரீஸ்ட் அவரோட பாடி பில்டிங் கரியரில் ஏர்லி ஸ்டேஜஸில் டாம் பிளாட்ஸ் கூட ட்ரெயின் பண்ணியிருக்கிறாரு. டாம் பிளாட்ஸ் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், குவாட் ஃபாதர் ஆஃப் பாடி பில்டிங். பிரீஸ்ட் அவரோட 13 வயசுல ஃபர்ஸ்ட் பாடி பில்டிங் காம்படிஷன்ல கம்பீட் பண்ணியிருக்காரு. அவரோட 20 வயசுல ப்ரோ கார்டு வின் பண்ணியிருக்காரு. லீ பிரீஸ்டோட பாடி பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங்க்குன்னு செஞ்ச மாதிரி இருக்கும். அதனால தான் நான் லீ பிரீஸ்ட்டை பாடி பில்டிங் ஸ்பெசிமன் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன். லீ பிரீஸ்ட் ஒன்ஸ் ஜிம்ல ட்ரைனிங் பண்றப்ப லெக் பிரஸ் மெஷின்ல ஒரே செட்ல கிட்டத்தட்ட 1017 reps பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கேட்கவே ரொம்ப கிரேசியா இருக்குதுல்ல? எஸ், இது உண்மை. லீ பிரீஸ்ட் ஒரே செட்ல லெக் பிரஸ்ல கிட்டத்தட்ட 1017 reps பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது லீ பிரீஸ்டே சொல்லியிருக்கிறாரு. ஒன்ஸ் லீ பிரீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிம்ல அவரோட லெக்ஸை ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ லெக் பிரஸ் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது 200 reps டார்கெட்டோட அந்த ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அவரை கிட்ட சுற்றி இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா உன்னால 200 repsலாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவரை டிமோட்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க. பட் அதை ராங்குன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே லீ பிரீஸ்ட் பார்த்தீங்கன்னா 200 reps பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஓகே 200 பெர்ஃபார்ம் பண்ணிட்டா உன்னால் 300லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறாங்க. 300ம் பண்ணிட்டாரு. ஸோ இனி இப்போ 300 பண்ணிட்டா உன்னால் 500லாம் பெர்ஃபார்மே பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ லீ பிரீஸ்ட் பார்த்தீங்கன்னா 500ம் பண்ணிட்டாரு. பட் லீ பிரீஸ்ட் அதோட ஸ்டாப் பண்ணல. 500யும் தாண்டி 1000யும் தாண்டி கிட்டத்தட்ட 1017 repsல அந்த ஒர்க் அவுட்டை ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாரு. லீ பிரீஸ்ட் லெக் பிரஸ்ல 1017 reps பெர்ஃபார்ம் பண்ண அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணும்போது லீ பிரீஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 500 repsக்கு அப்புறம் என்னோட லெக்ஸை என்னால் ஃபீல் பண்ணவே முடியல. அந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் லெக்கில் லெக் ப்ரெஸ் மெஷினை ஹோல்டு பண்ணிவிட்டு இன்னொரு லெக்கை ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ரிலாக்ஸ் பண்ண லெக்கில் லெக் ப்ரெஸ் மெஷினை ஹோல்டு பண்ணிவிட்டு இன்னொரு லெக்கை நான் ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் 1017 reps வரைக்கும் நான் பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு லீ பிரீஸ்ட் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த 1017 reps பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப அவர் லெக் ப்ரெஸில் யூஸ் பண்ண வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 pounds. ரொம்பவே ஹெவி வெயிட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், மாட்ரேட்டான வெயிட் தான். பட் 1017 reps அப்படிங்கிறது ரொம்பவே கிரேசி. என்னதான் மாட்ரேட் வெயிட்டாக இருந்தாலும் 1017 reps அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. மென்டலியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த வில் பவரும் வேணும், அதே சமயம் ஃபிசிக்கலியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இமேஜின் பண்ணி பாருங்க லீ பிரீஸ்டோட லெக்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் அப்படிங்கிறத. லீ பிரீஸ்ட் ஒரு பாடி பில்டிங் லெஜண்ட். லீ பிரீஸ்டோட ஃபிசிக் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே பாடி பில்டிங்கில் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபிசிக் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த 1000 reps ஒர்க் அவுட்டை நார்மல் பர்சன்ஸ் யாருமே ட்ரை பண்ணாதீங்க. லீ பிரீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் பாடி பில்டர். அண்ட் அதே சமயம் லீ பிரீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் பாடி பில்டர் கிடையாது. அவர் ஸ்டெராய்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவார். ஸோ அவரோட ரெக்கவரி டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிரேசியாக இருக்கும். ஸோ நார்மல் பர்சன்ஸ் யாருமே இந்த ஒர்க் அவுட்டை ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் லீ பிரீஸ்டோட 1000 reps லெக் பிரஸ் ஒர்க் அவுட் பற்றி பேசினது உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு புது வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.